அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோசியல் இஷ்யூஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கலி எவாலுவேட் த ரோல் ஆஃப் லேர்னிங் இன் பிரிட்ஜிங் த ரூரல் அர்பன் எஜுகேஷனல் கேப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ரூரல் அர்பன் மத்தியில ஒரு எஜுகேஷன் கேப் அப்படிங்கிறது இருக்கு. அத அட்ரஸ் பண்றதுல லேர்னிங் எவ்வளவு பெரிய ரோல ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத கிரிட்டிக்கலி எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின அட்ரஸ் பண்றப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ரூரல் அர்பன் எஜுகேஷனல் கேப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பிரீஃபா இந்த இடத்துல சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறமா லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அதோட ரோல குடுக்கணும் நம்ப. ஓகேவா? இந்த இடத்துல கிரிட்டிக்கலி எவாலுவேட் அப்படின்னு சொல்லி கேட்டனால, நம்ம என்ன பண்ணலாம்? இத வந்து அ அதனுடைய ரோல் எழுதிட்டு, அதுக்கப்புறமா ஒரு சில சேலஞ்சஸ் என்னெல்லாம் எக்ஸிஸ்டிங் சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத குடுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ரூரல் அர்பன் எஜுகேஷனல் கேப் அப்படிங்கிறது இருக்கு. ரூரல் லிட்ரசி ரேட் கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு அர்பன் லிட்ரசி ரேட். ரூரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எஜுகேஷனல் ஃபெசிலிட்டீஸ் கம்பேர்ட் டு அர்பன் ரூரல்ல வந்து கொஞ்சம் வந்து அ இன்னும் இப்பதான் எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அர்பன்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரூரல்ல வந்து எக்ஸிஸ்டிங்கா இல்ல அப்படிங்கிறதையும் நம்மளால குடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ நம்ம பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம என்ன பண்ணலாம்? ரோல் ஆஃப் லேர்னிங் அதுக்குள்ள போகலாம். சரியா? இந்த இடத்துல இப்படிதான் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய வே ஆஃப் ஆன்ஸர் அப்படிங்கிறது அத விட பெட்டர் ஆன்ஸர் அந்த பிரிட்ஜிங் த ரூரல் அர்பன் எஜுகேஷனல் கேப்ன்னு கேட்டனால, அத பத்தி சொல்றது இன்னும் பெட்டரா இருக்கும். சரியா? அடுத்தது ரோல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லி அத பத்தி எவாலுவேஷன் கேட்டனால, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் லேர்னிங் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். ஆக்சஸ் டூ குவாலிட்டி கன்டென்ட் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அது என்ன சொல்லலாம்? ஹை குவாலிட்டி லெசன்ஸ் வந்து குடுக்குறாங்க. எக்ஸாம்பிள்க்கு கல்வி டிவி மூலியமா எல்லா வீடுகளுக்குமே வந்து இப்ப எஜுகேஷன் அப்படிங்கிறது போகுது. குறிப்பா இது வந்து நமக்கு அர்பன் ரீஜன விட ரூரல் ரீஜன்ல கல்வி டிவியோட யுட்டிலைசேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத குடுக்குறோம். அடுத்தது ஃபெசிலிட்டேட்டட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் டூ ரூரல் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கான்செப்ட்ட வந்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அதுவும் குறிப்பா கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படி? இன்டராக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது இருக்கு. கிளியர் எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்க. எக்ஸாம்பிள்க்கு மணற்கேணி ஆப்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கரிக்குலம்ல இருக்கக்கூடிய எல்லா டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸ்க்கும் எல்லா கான்செப்ட்ஸ்க்குமே ஆக்சுவலி நமக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த வந்து இங்க குடுக்குறாங்க. சரியா? அடுத்தது ஆன்லைன் எஜுகேஷன் லேர்னிங் அப்படிங்கிறது இட் ப்ரொவைட்ஸ் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ரூரல் ஸ்டூடண்ட்ஸ். நெறைய பேர் வந்து கிராமப்புறங்கள்ல வந்து படிக்க முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் லேர்னிங் அப்படிங்கிறத குடுக்குறதன் மூலியமா என்ன ஆகுது? அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ நம்ம ஏற்படுத்தி குடுக்குறோம். ஓகேங்களா? ரெகுலரா இந்த டைம்ல அட்டெண்ட் பண்ண வைக்கிறது. இல்ல ரெக்கார்டட் வீடியோஸ குடுக்கறதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத, கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்த முடியும். சரிங்களா? அதான் ட்ரைபல் ஏரியாஸ், ரிமோட் வில்லேஜஸ்லாம் இது எல்லாமே லேர்னிங் எபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இம்ப்ரூவ் ரூரல் லிட்ரசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, COVID-19 அப்போ நமக்கு லிட்ரசி ரேட்ல எஜுகேஷனல் லேர்னிங்ல ஒரு கேப் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டைம் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆன்லைன் லேர்னிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய அடாப்ஷன் ரூரல் ரீஜன விட அர்பன் ரீஜன்ல இனிஷியல் அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ரூரல் ஏரியாஸ்ல இன்டகிரேட் ஐ மீன் நம்மனால வந்து பெனிட்ரேட் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? லேர்னிங் அப்படிங்கிறது. ஆனா இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரூரல் ரீஜன்ஸுமே வந்து அதிகமா இருக்கனால என்ன இருக்கு நமக்கு COVID-19க்கு அப்புறமா என்ன இருக்கு அப்படின்னா, ரூரல் லிட்ரசி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபெசிலிட்டேட் கான்செப்சுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ எப்படின்னா, நமக்கு வந்து வீடியோஸ்லயே வந்து 3D மாடல்ஸ வச்சு நமக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ குடுக்குறாங்க. இது எல்லாமே கான்செப்ட் கிளாரிட்டிக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ஆக்சஸ்ல வந்து ரூரல் அர்பன் டிவைட் இருக்கு. அடுத்தது வந்து ட்ரைபல் அண்ட் ரிமோட் வில்லேஜஸ்ல வந்து இன்னமும் மொபைல் ஃபோன் ஆக்சஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இல்லாம இருக்கு. அடுத்தது மொபைல் ஃபோன் வச்சிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் த்ரெட், ஆன்லைன் அபியூஸ் இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்க செய்யுது அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களும் எழுதி பாருங்க. சரியா? தேங்க் யூ.